வணக்கம் மக்களே, நாங்க இன்றைக்கு இங்க வந்திருக்கிறோம் வலம்புரி ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். வலம்புரி ஹோட்டல் எல்லாருக்குமே ஃபேமஸ் தான். நாங்க என்னத்துக்கு வந்திருக்கிறோம்னா இங்க லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கிறோம். இங்க என்ன லஞ்ச் சாப்பிட போறோம்னு பாக்குறீங்களா? இங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனது வந்து ஜஃப்னா ஸ்டைல் மட்டன் கறி. ஓகே, அப்ப அதுக்கு ஒரு ட்ரை பண்ணுவோம். அதோட காம்பினேஷனுக்கு நான் அதையும் சாப்பிட்டு நல்ல ஜூஸும் குடிச்சிட்டு நல்லா சில் பண்ணிட்டு போவோம்னு வந்திருக்கிறோம். ஸோ பாப்போம் இந்த வீடியோக்கு வாங்க என்னென்ன இருக்குன்னு. இதான் என்ட்ரன்ஸ். இது என்ன ஃபிஷ்ன்னு தெரியுமா? இதான் லக்கி ஃபிஷ். வாவ். பட் நான் ஒரு போர்ஷன்ல எத்தனை வரும்? பைனாப்பிள் ஜூஸ்ன்னு சொன்னாங்க. தேங்க்யூ. போயிட்டு நீங்க ஏன் ஆர்டர் பண்ணல? உங்களுக்கு நல்லா இருக்கு. Mutton curry, vegetable noodles, biryani, நாங்கள் நூடுல்ஸ், அதோட சிக்கன் பிரியாணி, ஜஃப்னா ஸ்டைல் மட்டன் கறி, நான் அண்ட் முக்கியமாக ஜஃப்னா ஸ்டைல் நண்டு கறி ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்கு உண்மையாகவே நாங்கள் போனதில் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, எனக்கு நான் எடுக்க முடியலை. நாங்கள் போன டைம் வந்து நான் கிடைக்கல. அதுக்கு பதிலாக பரோட்டா சூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, பரோட்டா வடையாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம்டா. பரோட்டாவும் அந்த டைம் கிடைக்கல. சரி, ஃபைனலாக பூரியோடு தான் ட்ரை பண்ண வேண்டி இருந்தது. என்ன தான் ட்ரை பண்ணாலும் மட்டன் கறி வந்து வேறு லெவலில் தான் இருந்தது. அப்போ அந்த மட்டன் கறிக்கு எந்த காம்பினேஷனோடையும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்பவே மட்டன் கறி பிடிச்சிருந்தது. ஸோ நான் இப்போ என்னத்துக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன்டா, நான் இல்லாமல் பூரிக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த டைமில் இந்த சாப்பாடை குட்டியாக ஒரு ரெக்கார்டிங் பண்ணி கொண்டிருந்தேன். இங்க ஃபைனலி நாங்க ஆர்டர் பண்ணின நான் வந்து எங்களுக்கு கிடைக்கல. நான் அண்ட் ஹோப்பர்ஸ் வந்து இங்க நைட்ல தான் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. அப்போ ஃபைனலி நான் பூரி ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். பூரியோட மட்டன் ஃப்ரை பண்ணி பார்ப்போம். காம்பினேஷன் கொஞ்சம் வித்தியாசம் தான், பட் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதோட நாங்கள் நண்டு எடுத்துனாங்க. நண்டு சும்மா நல்ல வாசம் அடிக்குது. ஜஃப்னா ஸ்டைல் நண்டு அண்ட் மட்டன் கறியும் சூப்பராக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னு பார்ப்போம். இங்கே எல்லாருமே சாப்பாடு என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆமா, சாப்பாடு எப்படி இருக்கு? உங்களுக்கு எப்படி இருக்கு நண்டு? சோ நைஸ். நண்டு நல்ல நல்ல வடிவா இருக்கு. இல்ல நான் இப்ப இல்ல, நான்
சூப்பரா இருக்கு. முருங்கை இலையெல்லாம் போட்டு ஓ கரெக்டா நல்லா இருக்கு பாதி. நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாருங்க. அது உண்டு சாப்பிட்டா தான் டேஸ்ட் ஆகுமே. நண்டோட மட்டும் சாப்பிட்டா டேஸ்ட் வரும். நண்டு எப்படி இருக்கு? மட்டன்ல நல்ல வாசம் வருது. பிரச்சனை நாங்க ஊத்துறோம். பிரச்சனை நாங்க ஊத்துறோம். தேங்க்யூ. ஓ ஷோ நீங்க பாருங்க. தேங்க்யூ. கேட்க அந்த அங்கிள் வந்து எங்களுக்கு இதை தந்தார். நான் ஏதோ டேபிள் உடைஞ்சு காட்டணும்னு பார்த்தா காட்டுறான். யாழ்ப்பாணத்துல பிள்ளைங்களுக்கு கையே காட்டுறான். கறியும் ஃப்ரைட் ரைஸும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நண்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நண்டு சதையா இருக்குது, எனக்கு சதை வருது. ரொம்ப நல்ல சதை, என்ன நல்ல டேஸ்டா இருக்கு. நல்ல முருங்கையில போட்டு நண்டு தான் பெஸ்ட் இருக்கு. நண்டு நல்லா இருக்கு. ஓ இறைச்சியை விட நண்டு நல்லா இருக்கு. குழம்பு அந்த நல்ல திக்கா இருக்கு. நண்டு கரெக்டா உண்டு. ஆமா நல்ல நண்டு தனியா சாப்பிடுங்க தான் நல்லா இருக்கும். ஃபைனலி நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டெசர்ட்டுக்கு ரியோ போய் ஸ்பெஷல் ஐஸ்கிரீமும் சண்டேயும் குடிச்சிட்டு எங்களோட வீட்டை நோக்கி புறப்பட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.